ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்த்துருப்போம். ஒன் டே தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் தான் வரும். இப்போ நான் நேற்று ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோக்கான ஷார்ட்ஸ் வந்து அடுத்த நாள் காலையில் வரும். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் வீடியோ லிங்க் வரும். ஓகே, இப்படி தான் நான் வீடியோஸ் போட்டுருக்கேன். ஏன்னா டெய்லி வந்து நான் வந்து ஃபுல் வீடியோஸ் மேக் பண்ணி போட்டேன் அப்படின்னா டைம் கொஞ்சம் ஷெடியூல் வந்து கொஞ்சம் பத்தலை. அதனால் என்ன பண்ணிக்கேன், ஒன் டே வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ வீக்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வீடியோஸ் வந்து ஃபுல் வீடியோஸ் வந்துடும், 3 ஷார்ட்ஸ் வீடியோ வந்துடும். ஓகே, இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் பாக்ஸ். ஓகே, இப்போ பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஏரோப்ளைன் எல்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ போயிட்டு இருக்கும்போது அந்த ஏரோப்ளைன் வந்து வெடிக்குது அப்படின்னா, அப்போது அங்கே என்ன நடந்துச்சு, எதனால் அந்த ஏரோப்ளைன் வெடிச்சுது அப்படின்னு நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணும். ஓகே, அப்போ அங்கே இருக்க செக்யூரிட்டி கேமராவில் என்ன இருக்கும் அப்படின்னா, அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா டேட்டாமே என்ன ஆகும், ஒரு சர்வரில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த சர்வரை வந்து நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அந்த சர்வர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும், நார்மலாக வந்து அங்கே இருக்க ஹியூமன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம அவங்கள்ட்ட வந்து கேட்க முடியுமா, முடியாது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பிளாக் பாக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அப்போ அங்கே இருக்க அந்த பிளாக் பாக்ஸ் மட்டும் என்ன ஆகுது, எவ்வளோ தான் வந்து அந்த ஏரோப்ளைன் வந்து வெடித்தாலும் அதில் இருக்க பிளாக் பாக்ஸில் இருக்கிற கான்செப்ட் இருக்க சர்வர் மட்டும் என்ன ஆகும், அப்படியே டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணது அப்படியே உள்ளே இருக்கும். அப்போ அதில் இருக்க டேட்டாவை எடுத்து பார்த்து அப்போ வந்து நார்மலாக வந்து ஹெலிகாப்டர் ஏதோ பிரச்சனையாகி தான் வெடிச்சிருக்கா அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ அங்கே இருக்கவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நார்மலாக வந்து இது வந்து இன்ஜின் கோளாறுனால தான் என்ன இது வெடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணும். அப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து இப்போ நான் வந்து 2 வீலருக்காக நம்ம இந்த கான்செப்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரியல் டைம் என்ன பண்ணலாம், ஒரு 3 வீலர் 4 வீலர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து 2 வீலர் வந்து நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து அவங்க வந்து ஆல்கஹால் வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களா இல்லையா, இப்போ தான் நான் 2 வீலர் எடுக்கிறேன். அப்போ 2 வீலர் எடுக்கும்போது ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணியிருக்கானா இல்லை. இப்போ ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னா என்ன ஆகணும், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா வண்டி வந்து ஸ்டாப் ஆயிடணும். ஓகே, அதே சேம் டைம் வந்து எனக்கு என்ன ஆகணும், ஐஓடி பேஜில் வந்து எனக்கு டேட்டாஸ் வந்து அப்டேட் ஆகணும். ESP826612E மாடியூல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதில் வந்து என்ன பண்ண போகலாம், நான் வந்து உங்களுக்கு ESPக்கான கோடிங் வந்து நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. நீங்கள் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோஸ் கோடிங் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு எப்படி நம்ம டேட்டா சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அந்த கோடிங் நான் கொடுக்குறேன். ஓகே, ESP826612E மாடியூலுக்கு எப்படி நம்ம வந்து கோடிங் சென்ட் பண்ணுவோம், டேட்டாஸ்லாம் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் பீட் சென்சார். அப்போது அந்த டிரைவரோட ஹார்ட் பீட் வந்து எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா இல்லை அப்நார்மலாக இருக்கா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு. ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அந்த ஆக்சிடென்ட் அக்யூர் ஆகிறப்போ பிரேக் எவ்வளோ நான் மிதிச்சிருந்தேன், கிளச்சு எவ்வளோ பிடிச்சிருந்தேன், அதே மாதிரி ஆக்சிலேட்டர் எவ்வளோ கொடுத்துருந்தேன், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இன்டிமேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நீங்கள் கார்னே அசியூம் பண்ணிங்க, வந்து ஒரு 2 வீலர் நான் சொல்லிட்டேன். ஆனால் ரியல் டைமில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து 4 வீலர் எல்லாத்துக்குமே நம்மளால் பண்ண முடியும். ஆனால் நான் இங்கே வந்து டிசி மோட்டர் வந்து நம்ம ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அது வந்து நம்ம ரியல் டைம் கிட்டாக தான் நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ரியல் டைமாக வேணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ரோபோட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு L293D டிரைவர் ஐஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச் இது வந்து நார்மல் கிட் லெவலில் நான் பண்ணியிருக்கேன். அடுத்து வைப்ரேஷன் சென்சார். இது வந்து ஆக்சிடென்ட் அக்யூர் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிருக்கு. அப்போ எனக்கு என்ன ஆகும், வைப்ரேஷன் சென்சார் இதானாவோ இல்லை ஹார்ட் பீட் அதேமாதிரி ஆல்கஹால் இதானாவோ என்ன ஆகும், ஜிபிஎஸ் வேல்யூஸ் எடுத்து ஐஓடி மாடியில் வந்து எனக்கு அப்டேட் ஆகும். ஓகே, வைப்ரேஷன் நடந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஐஓடியில் வந்து எனக்கு ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச் இந்த வேல்யூ அப்டேட் ஆகும். ஹார்ட் பீட் சென்சார் அப்நார்மலாக என்ன ஆகும், ஐஓடி மாடியில் வந்து அந்த வேல்யூ அப்டேட் ஆகும். ஆனால் ஆல்கஹால் சென்சார் டெலிட் ஆச்சு அப்படின்னா எனக்கு டேரக்டாக லொக்கேஷன் மட்டும் தான் அப்டேட் ஆகுமே தவிர மற்றபடி ஹார்ட் பீட் சென்சார் வேல்யூ எதுவுமே நமக்கு அப்டேட் ஆகாது. ஏன்னா அவர் வந்து ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, ஆனால் இப்போ வண்டியே ஸ்டார்ட் ஆகலை. அப்படிங்கும்போது அவரோட ஸ்பீடு இதெல்லாம் அப்டேட் பண்ண முடியுமா, அப்டேட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், 0ன்னு வேணுமா நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த வேல்யூஸ் வந்து நம்ம 0 பண்ணிவிட்டு அதை அப்டேட் பண்ணிக்கலாம். வைப்ரேஷன் சென்சார் வந்து நார்மலாக தான் இருக்குது, அவர் வந்து ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணிக்கலாம், வண்டி மூவ் ஆகலாம் அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஜிபிஎஸ் மாடியூல் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஐஓடி மாடியூல் எதுக்குன்னு தெரியும். அப்போ அந்த பஸ்ஸர் எதுக்காக அப்படின்னா அந்த ஹார்ட் பீட் வந்து அப்நார்மல் ஆகுது இல்லை ஆக்சிடென்ட் அக்யூர் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம், பஸ்ஸர் வந்து நான் இன்டிமேட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அதை வந்து எல்சிடி டிஸ்பிளே வந்து ஷோ பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இந்த கான்செப்ட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிற சிமுலேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் PRG.mcp இதுக்கான கோடிங் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சிமுலேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதுக்கான கோடிங் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிளாக் டேட்டா என்னென்னா காமிச்சோம் அதே சேம் கான்செப்ட் தான். ஓகே, பஸ்ஸை வந்து இங்கே இன்டிமேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹார்ட் பீட் சென்சார், வைப்ரேஷன் சென்சார், ஆல்கஹால், அடுத்து கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர் எப்படி ஒரு கார் செட்டப் இருக்குமோ அதே மாதிரி. அப்போ கிளச்சு ஃபஸ்ட்டு ABCன்னு சொல்லுவாங்க. அப்போ ABC அப்படிங்கிறப்ப ABC கரெக்டாக இருக்கா, ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச் இது எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நான் டிரைவர் ரிலே டிசி மோட்டர்னு போட்டுருந்தேன் பிளாக் டயக்ராம். அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டிரைவர் ரிலே அப்படிங்கிறதுக்காக ஒரு PC5470 சிஸ்டர். அதுக்கப்புறம் அதில் வந்து ரியல் டைம் ஹார்ட்வேர் நம்ம என்னென்ன சர்க்யூட்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரியல் டைமில் வந்து 1 kilo ohm யூஸ் பண்ணுவீங்க.
நான் சிமுலேஷனில் 1 கிலோ ஓம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த 5 வோல்ட் என்ன பண்ணிக்கும், இந்த எல்இடி வந்து கன்சியூம் பண்ணிக்கும். அப்போ வந்து ரிலே ஆன் ஆகாது. அதுக்காக தான் 0.0010 ஓம் அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக 5 வோல்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த விசிசி எடுத்து நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகாது, ரிலே வந்து ஒர்க் ஆகாது. அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க, பேட்டரி அப்படின்னு சர்ச் பண்ணி நான் எடுத்துருக்கேன். ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பேட்டரி அப்படின்னு நான் எடுத்துருப்பேன். ஓகே, BATTERY ஃபஸ்ட்டாகவே இது பண்ணுங்கள். பேட்டரி நான் சர்ச் பண்ணி தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பேட்டரின்னு சர்ச் பண்ணினாவே இந்த பேட்டரி வரும், இதில் எந்த இஷ்யூ இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் -DC. இப்போ டிசி மோட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அனிமேட்டட் டிசி மோட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு சைடு கிரவுண்டு, ஒரு சைடு வந்து +5 வோல்ட். ஓகே, நம்ம வந்து ப்ராஜெக்ட் லெவலில் ஒரு சிமுலேஷன் அவுட்புட் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிசி மோட்டர் மட்டும் யூஸ் பண்ணிங்க. நீங்கள் ரியல் டைமில் வந்து பண்ணணும், எனக்கு ரோபோட் செட்டப் வேணும்னாலும் நீங்கள் ரோபோட் செட்டப் வந்து பண்ணிக்கலாம், இல்லை எந்த இஷ்யூ இல்லை. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா VGPS. நீங்கள் ஜிபிஎஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கனாவே VGPS அப்படின்னு லாஸ்ட்டாக இருக்கும், அந்த ஜிபிஎஸ் மாடல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இது எடுத்துகிட்டு என்ன பண்ணேன், RX எல்லாமே லேபிள் பண்ணி நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து சர்க்யூட் ஒயரிங் இப்போ கொடுத்தேன் அப்படின்னா, நான் ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ரொம்ப வந்து கஜன்னு இருக்கும். அதனால் என்ன பண்ணேன், எல்லாமே வந்து லேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ லேபிள் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நான் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் என்ன பண்ணலாம், IoT வந்து டேட்டா சென்ட் பண்ணுறதுல ஜிபிஎஸ் வேல்யூஸ் மட்டும் தான் இப்போ சென்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து நான் எந்த ஒரு லெட்டர்ஸ் கொடுத்து நான் சென்ட் பண்ணல, டேரெக்டாக சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ என்ன ஆகுது, என்னுடைய மேலே இருக்கிறது வந்து ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு. ஓகேவா, இப்போ அந்த வேல்யூஸ் வந்து நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க. இப்போ வந்து என்ன இருக்குது, கிளச்சில் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து நான் ரெடியூஸ் பண்ணுறேன். நான் ஏன்னா கிளச்சை வந்து ஃபுல்லாக மிதிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ கிளச்சை வந்து நான் என்ன பண்ணேன், 0 பண்ணேன். நான் வந்து கிளச்சு மிதிக்கவே இல்லை. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கு. ஓகே, இது வந்து கிளச்சு, இது வந்து பிரேக்கு, இது ஆக்சிலேட்டர். இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கிளச்சு நான் மிதிக்கல, பிரேக்கு நான் மிதிக்கல. ஆனால் ஆக்சிலேட்டர் மட்டும் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஃபில்லாக கொடுக்குறேன். ஓகேவா, அப்போது அந்த பிரேக் வந்து நான் ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம இன்டிமேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு அப்டேட் ஆகும். இல்லை நான் வந்து பாதி ஆக்சிலேட்டர், பாதி கிளச்சு இது எல்லாமே கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு நம்மளோட வேல்யூஸ் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு வந்து IoTயில் வந்து நமக்கு அப்டேட் ஆகணும். அதே மாதிரி இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஹார்ட் பீட் சென்சார் வேல்யூ வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்து வைப்ரேஷன் சென்சார், அதுக்கப்புறம் ஆல்கஹால் சென்சார். ஆல்கஹால் சென்சார் வந்து ரெண்டாவதாக இருக்கிறது. ஃபஸ்ட்டாக வந்து வைப்ரேஷன் சென்சார். இப்போ என்ன பண்ணுறேன், சுவிட்ச் 2 வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். வைப்ரேஷன் சுவிட்ச் நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடும் பாருங்க. இப்போ மோட்டர் என்ன ஆகிட்டு இருக்குது, இப்போ என்ன ஒரு வைப்ரேஷன் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணால் ஃபஸ்ட்டாக ஆக்சிடென்ட் அக்யூர்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு, இன்டிமேட் ஆயிடுச்சு. அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோட்டரோட வேல்யூஸ் வந்து ரெடியூஸ் ஆகுதா, அப்போ அந்த வேல்யூஸ் ரெடியூஸ் ஆகிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அப்போ அதே சேம் டைம் என்ன ஆகுது, ஜிபிஎஸ் லொக்கேஷன் மட்டும் எனக்கு எடுத்து சென்ட் பண்ணியிருக்கு. அப்போ சென்டிங் SMS கம்ப்ளீட்டட் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதில் எந்த இஷ்யூ இல்லை, அப்போ கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. இப்போ மோட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ரன்னிங் வீலில் இருக்குமா நமக்கு மோட்டர்ஸு, அப்போ அது என்ன ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆஃப் ஆகும். அப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் ஸ்லோவாக வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்பீடு ரெடியூஸ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 150 இப்போ என்ன ஆயிடுச்சு 24, 21 அது மாதிரி நம்ம ஆயிடுச்சு. ரிலே பார்த்தீங்கன்னா ரிலே வந்து என்ன ஆயிருக்கு, இந்த 5 வோல்ட்டுங்கிறது இங்கே டச் ஆகலை, இங்கே டச் ஆகிருக்கு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அடுத்து என்னோட ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணாலும் என்ன ஆகும், எனக்கு வந்து ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து ஆக்சிடென்ட் அக்யூர் ஆகிடுச்சு. அப்போ வந்து அவங்க சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா வண்டி ஒரு டைம் ஆஃப் பண்ணி சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், வண்டி எடுத்தாங்கன்னா மட்டும் தான் எகின் வந்து எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகாது. அப்போ சர்வீஸ் பண்ணால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலே வந்து இந்த சைடு இருந்த 5 வோல்ட்டுக்கு சைடு இருந்தது, இப்போ இங்கிட்ட மாறிடுச்சு. அப்போ NOவில் மாறிடுச்சு. இப்போ அதுவே வந்து என்ன பண்ணுறேன், ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணி தான் என்ன ஆகும், ஆல்கஹால் டிடெக்டர்னு சொல்லிட்டு வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆயிடும். அதே நான் சிமுலேஷன் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சேம் அதே ப்ரொசீஜர் தான். சிமுலேஷன் டைமில் வந்து என்ன ஆகாது, வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு ஆஃப் ஆயிடும். ஓகேவா, கண்டினியூஸாக ரன் ஆகாது. அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் லொக்கேஷன் எடுத்து சென்ட் பண்ணிடுச்சு. நான் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது, நான் வந்து கம்பேர் பண்ணலாம் பார்க்கல. எகெயின் எனக்கு என்ன பண்ணிருக்கேன், எகெயின் என்கிட்டே எனக்கு என்ன பண்ணிருக்கேன், ஆஃப் பண்ணிட்டு தான் ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, எகெயின் ஆஃப் பண்ணிட்டு எகெயின் ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் வந்து மாடிஃபை பண்ணி தரேன். இப்போ வந்து நான் மட்டும் ஆல்கஹால் டிடெக்டட். ஓகே, எகெயின் ஒரு டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் சென்சார் நான் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேங்க. இப்போது மோட்டர் வந்து ரன் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து இங்கே ரன் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இப்போ ஆல்கஹால் டிடெக்டட் சொல்லிட்டு உடனே என்ன ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். ஓகே, இதில் எந்த இஷ்யூ இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மேலே வந்து ஹை பண்ணியிருக்கோம், அதை வந்து என்ன பண்ணுறேன், கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ அதை மாடிஃபை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் வந்து நமக்கு கரெக்டாக ஆஃப் ஆயிடுச்சு. இல்லை எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதை நான் எடுத்து விட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் பீட் சென்சார். ஓகே, இப்போ ஹார்ட் பீட் சென்சார் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ ஹார்ட் பீட் வேல்யூ வந்து நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் 0லேயே நான் எதுவும் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு எஸ்எம்எஸும் போகாது. இப்போ வந்து நான் வந்து கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ நார்மல் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்நார்மல் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எஸ்எம்எஸ் போகும். அப்போ ஹார்ட் பீட் அப்நார்மல் 11 தான் வந்திருக்கு, அதனால் அப்நார்மல்னு சொல்லிட்டு வெளியே போயிடுச்சு. அப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், எகெயின் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். எகெயின் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நமக்கு இன்டர்ப்ட் வந்து அங்கே ஜாயிண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், எகெயின் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஹார்ட் பீட் அப்நார்மலான லூப் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன். அந்த லூப்பை என்ன பண்ணலாம், நம்ம வந்து சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம்.
ஓகே, நம்ம வந்து டிலே எவ்வளோ கொடுத்துருக்கோம், ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு அப்நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா பஸ்ஸில் வந்து நம்ம கண்டினியூஸாக இன்டிமேட் ஆகிட்டே இருக்கும், இல்லை எந்த இஷ்யூ இல்லை. ஓகேவா, இப்போ இதுக்கான கோடிங்கை பார்த்துட்டு இதுக்கான சிமுலேஷன் மாடிஃபிகேஷன் சொல்லல, அதெல்லாம் நம்ம வந்து மாடிஃபை பண்ணுவோம். ஓகேவா, இப்போ இதுக்கான கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். கோடிங் ஓப்பன் பண்ணிட்டு சிமுலேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் pic.h. ஓகே, பிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். _config 0x3f72. நான் வந்து ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேர் ஒன்றா இன்டர்ஃபேஸ் பண்ணிருக்கான லைன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 lakhs. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், 4 MHz வந்து கிறிஸ்டல் ஆக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 16 MHz யூஸ் பண்ணலாம், 16 MHz போட்டுங்க, அதெல்லாம் எந்த விஷயம் கிடையாது. நீங்கள் என்ன கிறிஸ்டல் ஆக்ஸ்ட்டை யூஸ் பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கோடிங் கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள், சீரியல் கம்யூனிகேஷன்லாம். ஓகேவா, இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4 MHzக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிசி ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளச் இதுக்கான ஏடிசிக்கான வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டைமருக்கும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்டர்ப்டுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள்ஸ். அடுத்து ஜிபிஎஸ் வேல்யூ கெட் பண்ணுறதுக்கான நான் யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் சென்சர் வந்து RB1லையும் ஆல்கஹால் சென்சர் வந்து RB2லையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து M1F மோட்டர் 1 ஃபார்வேர்டு RC0. அடுத்து பஸ்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், RC4ல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் RS RW NAB இது எல்லாமே எல்சிடிக்கான இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எல்சிடி வந்து 8 பிட் எல்சிடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், 4 பிட்டாக நம்ம வந்து டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்பியிருக்கோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 4 பிட் எல்சிடி தான். ஆனால் நம்ம ரியல் டைமில் வாங்குற எல்சிடி வந்து 8 பிட் எல்சிடி. ஓகே, அடுத்து எல்சிடி டேட்டாங்கிற ஃபங்க்ஷன்லையும் அதே ஷிஃப்ட் பண்ணி டேட்டாவை நான் 4 பிட்டாக சென்ட் பண்ணியிருக்கேன், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அதில் வந்து டேட்டாங்கிற வேரியபிளை வச்சு டேட்டா 1ங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எல்சிடி இனிட், நான் அது வந்து 4 பிட் எல்சிடி மோட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த எல்சிடி இனிட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி ஸ்ட்ரிங்கு, அப்போ எல்சிடி ஸ்ட்ரிங்குங்கிற ஃபங்க்ஷன் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணணும், இப்போ ஹலோ நான் சென்ட் பண்ணால் அந்த ஹலோங்கிற வேரியபிள் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத எல்சிடி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். அடுத்து வாய்டு இன்டரப்ட் RCX, எனக்கு வந்து RCIF இன்டரப்ட் வந்து ரிசீவ் இன்டரப்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு டேட்டா வேணா பண்ண டேட்டாங்கிற வேரியபிளுக்கு RCIF வந்து 0 பண்ணிவிட்டு RCREG ரெஜிஸ்டர் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த RCREGங்கிற ரெஜிஸ்டர் வந்து என்ன பண்ண டேட்டாங்கிற வேரியபிளுக்கு வந்து மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த டேட்டாங்கிற வேரியபிளை மூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட் லெட்டர் Rன்னு வருதான் செக் பண்ணேன். அப்படி Rன்னு வந்துச்சு அப்படின்னா எனக்கு செக் ஏங்கிற வேரியபிள் வந்து 0 பண்ணி விட்டுரு. அடுத்து எனக்கு என்ன பண்ணேன், செக் பிங்கிற வேரியபிளை 1 பண்ணுன்னு சொல்லிட்டேன். இப்போ செக் பிங்கிற வேரியபிள் வந்து 1 இருக்கும். அப்போ செக் பிங்கிற வேரியபிள் 1 இருக்கப்போ இண்டெக்ஸோட வேல்யூ >45 இருக்கும். எனக்கு என்ன டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கும். இன்டரப்டையும் ஜிபிஎஸ் இண்டெக்ஸையும் எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, இப்போ 45 எப்போ ரீச் ஆகுதோ 44 எபோவ் வந்துருச்சு அப்படின்னா அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அடுத்து டைமர் 1 இன்டரப்ட் ஈக்குவல் டு 1. டைமர் 1 இன்டரப்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு வந்து 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். எப்போ எனக்கு 15 வந்துச்சு அப்படின்னா 15னா நான் என்ன 13 நான் செக் பண்ணிப்பேன். இப்போ 30 வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் பீட் வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணோம். ஓகே, வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி சீரியல் யூனிட் சீரியல் கம்யூனிகேஷன் ப்ரீவியஸ் கோடிங் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே சேம் தான். அந்த கோடிங் லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது வந்து நான் என்ன பண்ணுங்கள் 9600 பார்டர் வந்து 9600 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரிசீவ் இன்டரப்டும் எக்ஸ்டர்னல் இன்டரப்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வாய்டு SMS1 இந்த இடத்துல என்ன பண்ணுங்க ஜிபிஎஸ் வேல்யூஸ் வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா TXREG ஈக்குவல் டு லாட்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்போ அதுக்காக L அப்படின்னு போடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே வேரியபிள் தான் நீங்கள் என்ன பண்ணணும் லாங்கிடியூடுக்கு வந்து சென்ட் பண்ணணும்ல. அப்போது இதை என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி Ctrl+C இதே இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் L இந்த இடத்துல நீங்கள் சென்ட் பண்ணும்போது டிலே எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. டிலே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறீங்க Lக்கு அடுத்து LM அப்படின்னு மாற்றிங்க. அப்போ லாட்டிடியூட் லாங்கிடியூட் வேல்யூ வந்து LM அப்படின்னு கேட்டு வந்துச்சு அப்படின்னா எனக்கு லாட்டிடியூட் வேல்யூ வந்து வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ஜிபிஎஸ் சென்ட், அப்போ G_index > 43 அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், எனக்கு உள்ளே வந்துட்டு வேல்யூஸ் எடுத்து பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். சேம் அதே தான் எல்லா கான்செப்டும் நம்ம ஒரே மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதான் ஜிபிஎஸ் டேட்டாக்கான கோடிங் லிங்க் நான் கீழே தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எதுக்காக நம்ம அந்த ஃபார் லூப்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்து சென்டிங் SMS, அப்போ நான் SMS1ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம IoT அப்படிங்கிறத ரைட் பண்ணியிருக்கோம். அதுக்காக நான் SMS1 அப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் IoT அப்படின்னு ஃபங்க்ஷனை மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம், இல்லை எந்த இஷ்யூ இல்லை. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து SMS1 தான் இருக்குது. நீங்கள் SMS1 கால் பண்ணுங்கள். IoT ஃபங்க்ஷன் நான் மேலே எழுதிட்டேன். ஓகே, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்போது அந்த SMS ஃபங்க்ஷன் போனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். இது எல்லாமே லெட்டர்ஸ் மாற்றணும்னா நான் மாடிஃபை பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ G_index = 0. அப்போ செக் ஏங்கிற வேரியபிள் 1 பண்ணிருப்போம். அப்போ செக் ஏங்கிற வேரியபிள் 1னா என்ன ஆகும், எகைன் ஜிபிஎஸ் வேல்யூ வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து டைமரை வந்து 500 மில்லிசெகண்ட்ஸ்க்கு இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட் 2 நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஏடிசிக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஓகே, அடுத்த ட்ரெஸ் பியில் வந்து என்ன பண்ணுங்க, நம்ம வந்து 3 பின்னையுமே இன்புட்டாக யூஸ் பண்ணுங்க. அதனால் ட்ரெஸ் பி ஈக்குவல் டு 0x07 நான் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஹார்ட் பீட்டு, வைப்ரேஷன், ஆல்கஹால் 3 சென்சாருமே இன்புட். அதனால் 0x07 யூஸ் பண்ணுங்க. ரிசீவ் இன்டர்ப்ட் யூஸ் பண்ணுறதுனால 80 அப்படின்னு நான் யூஸ் பண்ணுங்க. டி போர்ட்டில் வந்து நான் எல்சிடி யூஸ் பண்ணுறதுனால டி போர்ட் வந்து நான் இன்ஸ்டலைஸ் பண்ணுங்க. அடுத்து ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சீரியல் இன்ஸ்டலைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து டைமரை வந்து இன்ஸ்டலைஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லிட்டு மோட்டர் வந்து என்ன பண்ணுங்க, இன்சியலாக இங்கே வந்து நான் ஒன் பண்ணியிருந்தேன். இப்போ அதனால தான் என்ன ஆச்சு, நமக்கு வந்து மோட்டர் வந்து இன்சியலாகவே ரன் ஆச்சு. இப்போ என்ன பண்ணேன், இங்கே வந்து 0 கொடுத்துட்டேன் அப்படின்னா மோட்டர் வந்து என்ன ஆகாது, இன்சியலாக ரன் ஆகாது. ஓகே, அப்போ ADC 2 = 0. அப்போ என்ன பண்ணிருப்பேன், இந்த சேனல் ஸ்லைட் பின்னை மட்டும் என்ன பண்ணிருப்பேன், நான் வந்து மாடிஃபை பண்ணிப்பேன். அப்போ 000 கொடுத்துருவோம். அடுத்துல என்ன பண்ணிருப்பேன், 0001 அப்படின்னு கொடுத்துருப்பேன். அடுத்து 010 அப்படின்னு கொடுத்துருப்பேன். இதான் வந்து நான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பேன். வேறு எதுவுமே நான் மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி எனக்கு வந்து 100% வந்து பிரிண்ட் ஆகணும், எவ்வளோ பர்சன்டேஜ் நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத 10 நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, வேறு எதுவும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 001ன்னு சொன்னோம். அதே A1ங்கிற பின்னுக்கு 001. அதே A2 அப்படின்னா 010. அப்போ ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு இது 3க்கான வேல்யூஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம். அடுத்து வைப்ரேஷன் சென்சார் CCL வந்து எங்கள் வைப்ரேஷன் சென்சார் வேல்யூ பிரிண்ட் பண்ணு. ஆல்கஹால் சென்சார் வந்து 0x30 வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அடுத்து டைமர் கவுண்ட் வந்து greater than 15 இருந்துச்சு அப்படின்னா கவுண்டில் இருக்க வேல்யூ வந்து என்ன பண்ணேன், SSங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த SSங்கிற வேரியபிள் எடுத்து என்ன பண்ணிருக்கேன், கவுண்ட் 0லேருந்து 10க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன். அதே 11லேருந்து 15க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இதை மட்டும் என்ன பண்ணுறேன், சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இங்கே 4ன்னு போட்டுக்கிறேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன், 5ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஏன் நமக்கு மேக்ஸிமம் 15 இது மாதிரி தான் வரும், அதுக்கு மேலே வர வாய்ப்பு இல்லை. இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எகெயின் 4ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 21லேருந்து 30க்குள்ளே வந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு 4ஆல் டிவைட் பண்ணேன். 31க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணுன்னு சொல்லிட்டு வேறு எதுவும் கிடையாது. அப்போ SS அப்படிங்கிற வேரியபிள் எடுத்து கம்பேர் பண்ணி டிவைட் பண்ணி அதை அப்படியே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுங்கள் SUV அப்படின்னு. அப்போ SS வந்து greater than 60 இருந்து less than 90க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நார்மல், அது எதுவும் பிரிண்ட் பண்ண தேவையில்ல. 0க்கு மேலே 59க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் பீட் அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு M1F. அப்போ மோட்டர் 1 ஃபார்வர்டு என்ன பண்ணிட்டேன், 0 பண்ணிட்டு SS வந்து 91 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ 91க்கு மேலே இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் பீட் அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகிடும், இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து 1 செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன ஆகும், நம்ம கெட் GPS வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ GPS ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எனக்கு என்ன பண்ணும், GPS வேல்யூ எடுத்து ஷேர் பண்ணிடும். நம்ம எப்படி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோமோ அதே சேம் கான்செப்ட் தான். அதுக்கு என்ன GPS ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி GPS ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற வாட்ச் பண்ணிக்கேன். அப்போ GPS எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒயில் ஆஃப் ஃபோனில் என்ன பண்ணிட்டேன், கோடிங் வந்து நான் லாக் பண்ணிட்டேன். அப்போ இதுக்கப்புறம் இந்த கோடிங் வந்து ரன் ஆகக்கூடாது, அப்படியே லாக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே வந்து நான் கிளியர் பண்ணி விட்டேன். அடுத்து வைப்ரேஷன் 1 = 1 இருந்தால் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன உள்ள வந்துட்டு பஸ்ஸை வந்து இன்டிமேட் பண்ணேன். அப்போ ஆக்சிடென்ட் அக்யூர் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிவிட்டு சேம் 3 செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டு கெட் GPS வேல்யூ சேம் ப்ரீவியஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணோமோ அதே சேம் கான்செப்ட் தான் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆல்கஹால் சென்சர் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், ஆல்கஹால் டிடெக்டர்னு சொல்லிட்டு GPS வேல்யூ எடுத்து எனக்கு GSM மூலியமாக சென்ட் பண்ணி விட்டுரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து வந்து அந்த வெஹிக்கிளை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணாமல் இருந்து வெஹிக்கிளை எகெயின் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா எகெயின் வந்து வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, வேறெல்லாம் இது நம்ம இதில் இன்டிமேட் பண்ணல. மற்றபடி இதுக்கு என்ன பண்ணுறேன், ஒயில் ஆஃப் ஒன்று கொடுத்து நான் வந்து வெஹிக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்து ஆல்கஹால் = 0, மோட்டார் = 1, வைப்ரேஷன் = 0 இருந்துச்சு அப்படின்னா மோட்டருங்கிற பின்ன வந்து என்ன பண்ணிட்டேன், நான் 0 பண்ணிட்டேன். இது எதுக்காக நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எல்லா லூப்புமே ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகணும், இல்லை அப்படின்னா ரன் ஆகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ ஆல்கஹால் M1F = 1. அப்போ M1Fங்கிற வேரியபிள் வந்து 1 இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணாவே போதும். இதுக்கு வந்து நம்ம இந்த கண்டிஷன் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்போது வைப்ரேஷன் சென்சாரும் 0ல் இருக்கணும், ஆல்கஹால் சென்சாரும் 0ல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன், எனக்கு வந்து M1F வந்து 1 பண்ணேன், இல்லை அப்படின்னா அதை 0 பண்ணி விட்டுரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அப்போ டிலே வந்து எனக்கு என்ன பண்ணுற லூப்பில் வந்து LCD வந்து கிளியர் பண்ணி பிரிண்ட் சொல்லிட்டேன். அப்போ ஆல்கஹால் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ரீட் பண்ணுறோம்ல, அப்போ அந்த ரீட் பண்ணும்போதே எனக்கு என்ன ஆகணும், 0ல் இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மோட்டர் வந்து ஆன் ஆகும். ஓகே, அப்போ அந்த மோட்டருங்கிற வேரியபிள் என்ன பண்ணால் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுலாம். ஒரு இஃப் கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணோம்ல, அதை வந்து என்ன பண்ணிடலாம், இங்கே 0 பண்ணி விட்டுறலாம். ஓகே, 0 பண்ணோம், அதான் என்ன பண்ணி அந்த லூப் வந்து எடுத்து விட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் IoTயில் வந்து டேட்டா பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இப்போ இது வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ வந்து ஆக்சிலேட்டர். ஓகே, இப்போ அந்த ஆக்சிலேட்டர் வேல்யூ எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா Ctrl+C. இப்போ Ctrl+C கொடுத்துட்டு இதை என்ன பண்ணணும், நம்ம வந்து டேரெக்டாக IoT அப்படின்னு ஒரு SMS1 ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணோம்ல, அந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ அந்த ஃபங்க்ஷனில் பேஸ்ட் பண்ணால் தான் நமக்கு என்ன ஆகும், டேரெக்டாக IoT வந்து சென்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், டேரெக்டாக கீழே SMS1. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இல்லை என்னுடைய லாட்டிடியூட் லாங்கிடியூட் சென்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணணும், என்னுடைய
ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளச் இதோட வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ TXREG அப்படின்னு போட்டு இந்த வேல்யூஸ் என்ன பண்ணுறேன் இங்கே வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, TXREG அப்படின்னு போட்டு இன்டிமேட் பண்ணுறேன். அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ என்ன சொன்னோம், ஆக்சிலேட்டர் வேல்யூன்னு சொன்னோமா. அடுத்து என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இதே சேம் வேல்யூ தான். இப்போ என்ன பண்ணுறேன் இங்கே வந்து TXREGன்னு போட்டு இது வந்து ஆக்சிலேட்டர் அப்படிங்கிறதுக்காக $_ போட்டு ஏன்னு லெட்டர் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து ஆக்சிலேட்டர் வேல்யூ. அடுத்து பின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து பிரேக்குக்கான வேல்யூ அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வேரியபிள்ஸ் எல்லாமே சேமான யூஸ் பண்ணோம். அப்போ அதனால் என்ன பண்ணிருக்கேன் இங்கே வந்து பி அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா B_B. ஓகே, இது வந்து ஸ்மாலில் இருக்கும். B_B D_D நான் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே இது என்ன பண்ணிருக்கேன் டபுள் டைம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ பின்னு யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து சி. ஓகே, சின்னு சென்ட் பண்ணுறப்போ கிளச்சு. ஓகே, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சம் டிலே மட்டும் வெரி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் ரியல் டைம் ஹார்டில் செக் பண்ணிட்டு மாடிஃபை பண்ணிக்கிங்க. மற்றபடி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் எவ்வளோ நேரம் டைம் டிலே வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்போ ABC அப்போ ஆக்சிலேட்டரு பிரேக்கு கிளச் இது எல்லாமே வந்துருச்சு. அடுத்து வந்து ஹார்ட் பீட் சென்சரோட வேல்யூ வேணும்ல. அப்போ ஹார்ட் பீட் சென்சரோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஹார்ட் பீட் சென்சர் என்ன பண்ணலாம், நான் வந்து காப்பி பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து வைப்ரேஷன் சென்சர் இது எல்லாமே நம்மளால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ SUV அப்போ இந்த 3 நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். SUV இந்த 3 நம்ம டைப் பண்ணாவே போதும். ஏன்னா நம்ம இல்லைனா நம்ம LCD எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணோம். அப்போ SUV அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வேலை முடியுது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த சிங்கிற வேரியபிள் வந்து அப்படியே காப்பி பண்ணுறேன். எகெயின் காப்பி பண்ணிட்டு Ctrl+C Ctrl+V. அப்போ ஹார்ட் பீட் அப்படின்னா என்ன பண்ணலாம், H அப்படின்னு நான் சென்ட் பண்ணலாமா. அப்போ ஹார்ட் பீட்டுக்கு என்ன பண்ணுறேன் H அப்படின்னு சென்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் S அப்படின்னு மாடிஃபை பண்ணுறேன். ஸ்மால் S ஸ்மால் U அதே மாதிரி ஸ்மால் V. அப்போ SUV அப்படின்னா என்ன அர்த்தம், ஹார்ட் பீட் வேல்யூ. அடுத்து என்ன பண்ணுவோம், வைப்ரேஷன் சென்சார் வேல்யூ. இப்போ வைப்ரேஷன் சென்சார் வேல்யூ அப்படின்னா VIP அப்படின்னு மட்டும் நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி ஆல்கஹால் சென்சார் வேல்யூ வந்து ஃபுல்லாக ஆல்கஹால் அப்படின்னு நம்ம டைப் பண்ணியிருப்போம். இதை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணால் போதும். மற்றபடி நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. ஓகே, இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன் 2 லெட்டர்ஸ் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, Ctrl+C எகெயின் என்ன பண்ணுறேன் இங்கே வந்து Ctrl+V எகெயின் Ctrl+V. இப்போ என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் எடுத்தோடனே வைப்ரேஷன் சென்சார். அப்போது V டாட் டைப் பண்ணிக்கிறேன், கேப்ஸ் V போட்டு இங்கே வந்து VIB அப்போ வைப்ரேஷன் சென்சார் வேல்யூ. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்கஹால் சென்சார் வேல்யூ. அப்போ ஏன்னு டைப் பண்ணிக்கிறேன், கேப்ஸில் A கீழே வந்து ஆல்கஹால் ALCOHOL. இப்படி டைப் பண்ணிட்டாங்க நமக்கு என்ன எல்லா வேல்யூஸுமே நம்ம வந்து பிரிண்ட் ஆகிடும். இல்லை எந்த இஷ்யூமே இல்லை. அப்போ எதனால இஷ்யூ அப்படிங்கிறது என்ன நம்ம வந்து ரியல் டைமில் என்ன பண்ணலாம், வந்து போலீஸ் கம்பெனி கொடுத்து நம்ம செக் பண்ணுறப்போ அந்த பிளாக் பாக்ஸ் கான்செப்ட் எப்படி நமக்கு டேஷன்ஸ் அழியாமல் இருக்கும் அதே மாதிரி இங்கேயே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன் கோடிங் அதை நான் கம்பைல் பண்ணுறேன். ஓகே, இல்லீகல் பாயிண்டர் கன்வர்ஷன் எதாவது காமிக்குது. மற்றபடி பில்டு சக்ஸஸ்ஃபுல் தான் வந்திருக்கு. ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம் அப்படினால இந்த எரர்னு பார்க்குறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணல எகெயின் கம்பைல் பண்ணுறேன். ஓகே, நம்ம என்ன பண்ண முடியாது, இதில் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து சென்ட் பண்ண முடியாது. ஓகே, TXREGயில் நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்ட்ரிங்கை சென்ட் பண்ண முடியாது. சிங்கிள் லெட்டர்ஸில் மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும். ஒரு கேரக்டர் மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும். நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு ஸ்ட்ரிங்காக சென்ட் பண்ணனால இந்த எரர் வந்திருக்கு, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ இங்கேயே நான் வந்து மாடிஃபை பண்ணிட்டேன். ஓகே, எல்லாத்தையும் நான் மாடிஃபை பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். CHV A அடுத்து M இது ஒன்று மட்டும் மாடிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் முடியுது. லாட்டிடியூட் லாங்கிடியூட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரர் உங்களுக்கு காமிக்காது. ஏன்னா நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம் ஒரு கேரக்டராக சென்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு எந்த ஒரு எரரும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன் கோடிங் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஒரு டைம் ஆஃப் பண்ணிவிட்டு எகெயின் என்ன பண்ணுறேன் கோடிங் வந்து சிம்லஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ரிலே வந்து இங்கே M(f) அப்படிங்கிற பின் வந்து என்ன ஆகுது இன்சியலாக 1 இருக்குது. அதனால் எனக்கு இன்சியலாக ஆன் ஆகிருக்கு, வேறு எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 033 அப்படின்னு இருக்கா. இதை என்ன பண்ணுறேன் இப்போ வந்து நான் கிளச்சை வந்து கொஞ்சம் குறைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 015 இப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்து பிரேக்கை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து ஆக்சிலேட்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 59. ஓகே,
இது மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ஆக்சிடென்ட் அக்யூர் பண்ணுறேன். இப்போ ஆக்சிடென்ட் வந்து அக்யூர் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சிடென்ட் அக்யூர்னு சொல்லிட்டு ஏன்னா இது டிஸ்பிளே ஆகுது. அதே சேம் டைம் வந்து என்ன ஆகும், ஜிபிஎஸ் சென்ட் அப்படின்னு போகிறப்போ ஏன்னா ஜிபிஎஸ் லொக்கேஷன் எடுத்து கெட் பண்ணுது. கெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கான வேல்யூஸ் எல்லாமே நமக்கு பிரிண்ட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகணும். ஓகே, சென்டிங் எஸ்எம்எஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஏன் அந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு டைம் மட்டும் நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ TXRUG அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, வாய்டு SMS1. அப்போ அந்த SMS1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கோடிங் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஃபைண்ட் நெக்ஸ்ட்டு. Ctrl F. நம்ம என்ன பண்ணோம், கீழே வந்து செக் பண்ண அப்படின்னு சொல்லி அப்போ SMS1 அப்படின்னு நான் கால் பண்ணியிருக்கேன். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ கோடிங்கில் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. கோடிங் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிட்டு எகெயின் ஒரு டைம் அப்லோட் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐஸை டபுள் கிளிக் பண்ணிட்டு prg.x அந்த ஃபைலை வந்து லோட் பண்ணுறோம். இப்போ நம்ம அப்டேட் பண்ணால் தான் prg.x அப்டேட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ எகெயின் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆல்கஹால் சென்சரை வந்து நான் இது பண்ணுறேன். ஓகே, நம்ம ஏன் இது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகலாம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனை வந்து ஜிபிஎஸ் சென்டர் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணுங்கள், என்னன்னு செக் பண்ணிடலாம். A = 802.080. ஓகே, நமக்கு வந்து வேல்யூஸ் பிரிண்ட் ஆகல. ஒரு நிமிஷம். ஓகே, எரர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிலே கொடுக்கவே இல்லை. ஓகே, ப்ரீவியஸ் கூட வந்து நம்ம என்ன பண்ணோம், டிலே கொடுக்காம தான் கம்பைல் பண்ணோம். இப்போ என்ன பண்ணிருக்கேன், ஒவ்வொரு இடத்துலையும் 10 மில்லிசெகண்ட்ஸ் வந்து டிலே ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ 10 மில்லிசெகண்ட்ஸ் டிலே ஆட் பண்ணும். இப்போ வந்து என்ன ஆகுது, கோடிங் வந்து ஒர்க் ஆகுது. அப்போ நீங்கள் ரியல் டைம் ஹார்ட்வேர்லையும் இந்த டிலே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், எகைன் கோடிங்கை கம்பைல் பண்ணுறேன். கோடிங்கை கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சென்சார்லேயும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து கோடிங் அப்ளை பண்ணுறேன். கோடிங் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம லேட்டாகி நம்ம இது பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இங்கே வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வரட்டும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஜிபிஎஸ் வேல்யூ கரெக்டாக வரணும்ல. அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து கரெக்டாக இருக்கேன். ஏன்னா இப்போ இங்கே ஆல்கஹால் சென்சர் டிடெக்ட் ஆகிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, அப்போ ஆல்கஹால் டிடெக்டட் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்போ A = 0. ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், சென்சார் வந்து பாசிட்டிவ் லாஜில் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன இருக்குது, 0ன்னு வந்திருக்கு. அதே ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ என்னது, ஆக்சிலேட்டர் வேல்யூ 038. ஓகே, அப்போ ஆக்சிலேட்டர் வேல்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா B = 083 அப்படின்னா என்ன அர்த்தம், 83% வந்து பிரேக் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். கிளச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 077. ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் 3 டிஜிட் வந்திருக்கு, 00 வந்திருக்கு. V1 வைப்ரேஷன் சென்சர் வந்து 1 இருக்குது. அதே மாதிரி ஆக்சிலேட்டர் சென்சர் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஓகே, வேறெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சென்சரும் ப்ரெஸ்ஸில் இருந்திருக்கு. அதனால தான் இந்த இஷ்யூ வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணேன், எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எகெயின் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஆக்சிலேட்டர் வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 0x38ன்னு வந்துருந்துச்சா. அப்போ 0x38 அப்படிங்கிற வேல்யூ வந்து எங்கே இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாமா. 0x38 அப்போ நமக்கு ஆக்சிலேட்டர் வேல்யூ 038, பிரேக் வேல்யூ 83, கிளச்சோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 77. நான் வந்து கிளச்சை நல்லா பிடிச்சிட்டு பிரேக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஆக்சிலேட்டர் வந்து லைட்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுவே நம்மளுடைய கோடிங்கில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. இல்லை எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஹார்ட் பீட் சுவிட்ச் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணலாமா. இப்போ ஹார்ட் பீட் வந்து எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகாதான் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு 30 ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ணுறேன். அது இல்லாமல் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆல்கஹால் சென்சர் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆல்கஹால் சென்சர் ப்ரெஸ் பண்ணோம், ஆல்கஹால் டிடெக்டர்னு சொல்லிட்டு எங்கன்னா மோட்டர் வந்து ஆஃப் ஆகும். அதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிடியூஸ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து வேல்யூஸ் வரல. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட் டைமில் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுனால இந்த இஷ்யூ வருது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே வருது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து கிளச்சை வந்து நான் ஃபுல்லாக மிதிச்சிட்டேன். ஓகே, பிரேக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் ஆக்சிலேட்டர் வந்து நான் ஃபுல்லாக தரல. ஓகே, அப்போ 2 வேல்யூ வந்து 100 வரணும், ஒரு வேல்யூ வந்து 0 வரணும். ஓகே, அடுத்த டைம் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இப்போ நான் பண்ணேன், எகெயின் வந்து சிமுலேஷன் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆல்கஹால் சென்சரை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஆக்சிடென்ட் வந்து அக்யூர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ யார் மேலே தப்பா, ஆப்போசிட்டில் வர பர்சன் மேலே தான் தப்பு. ஆனால் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து பிரேக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கோம், கிளச்சும் ஃபுல்லாக மிதிச்சிருக்கேன். ஓகே, அப்போ ஆக்சிலேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 000 இருக்குது, B102, C102. அப்போ நம்ம வந்து பிரேக்கு கிளச்சு எல்லாமே கரெக்டாக தான் பிடிச்சிருக்கோம். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுற அவங்க வந்து நம்ம வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம நம்மளை இன்டிமேட் பண்ணிக்கலாம். இல்லை எந்த விஷயம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் பீட் சென்சார். இப்போ ஹார்ட் பீட் சென்சர் வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன், நார்மல் வேல்யூஸ் வைக்கிறேன். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வேல்யூ வைக்கிறேன். ஓகே, ஆக்சிடென்ட் ஆகியோன்னு போயிருக்கோம். ஏன்னா நம்ம அந்த சுவிட்சை ரிலீஸ் பண்ணவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், எகெயின் இந்த வேல்யூ வந்து ஆக்சிலேட்டர் வேல்யூ என்ன பண்ணுறேன், ஓரளவுக்கு மினிமம் வேல்யூ கொடுத்துட்டு கிளச்சை வந்து நான் ஃபுல்லாக 0 பண்ணிடுறேன். பிரேக்கை வந்து நான் நார்மலாக கொண்டு வரேன்.
ஓகே, பிரேக்கும் 0 பண்ணிடுறேன். கிளச்சில் இருந்தால் என்ன பண்ணுறேன், காலை ஃபுல்லாக எடுத்துறேன். அப்போ ஆக்சிலேட்டர் மட்டும் தான் நான் இங்கே கொடுத்துட்ருக்கேன். 67% வந்து ஆக்சிலேட்டர் தான் நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன். இப்போ வந்து ஹார்ட் பீட் நான் செக் பண்ணுறேன். ஓகே, அப்போ ஹார்ட் பீட் வந்து எனக்கு 9 வந்துருக்கு. அப்போ ஹார்ட் பீட் அப்நார்மல்னு சொல்லிட்டு அப்போ ஜிபிஎஸ் லொக்கேஷன் எடுத்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ரியல் டைம் ஹார்ட்வேரில் உங்களுக்கு வந்து 15 ஆனது 13 வச்சிடலாம். அதனால் வந்து உங்களுக்கு அவுட்புட் வரல அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், 16 வச்சுங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போது ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0x80 வந்திருக்கு. அப்போ 80% வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆக்சிலேட்டர் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிரேக் அப்ளை பண்ணல, கிளச்சு நான் அப்ளை பண்ணல. ஹார்ட் பீட் வந்து 9 வந்திருக்கு. V0 A0 ரெண்டுமே 00 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து 80 தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து சுவிட்சை நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, சிமுலேஷன் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணலாம். இப்போ அதோட வேல்யூஸ் என்னென்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, 80 தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்ததும் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.